இன்றைய வீடியோல நாம பேச போறது எனுமரேஷன் ஃபார்ம் பின் அது பிஎல்ஓ கிட்ட கொடுத்த பிறகு அந்த ஃபார்ம் சரியாக சமர்ப்பிக்கப்பட்டதா இல்லையா என்பதை ஆன்லைன்ல எப்படி செக் பண்ணுவது என்று. ஏன்னா அரசு தரப்புக்கு அந்த ஃபார்ம் சென்று ரெக்கார்ட் ஆகும் வரை நீங்கள் ஃபார்ம்ல கொடுத்த தகவல்கள் வோட்டர் லிஸ்ட்ல அப்டேட் ஆகாது. இந்த தகவல்களை பிஎல்ஓ தான் டிஜிட்டலா சமர்ப்பிக்கணும். சில இடங்கள்ல பிஎல்ஓ நல்லா வேலை பண்றாங்க, மக்களுக்கு உதவி பண்றாங்கன்னு செய்திகள் வந்திருக்குது. ஆனா சில இடங்கள்ல பிஎல்ஓ கிட்ட 10-15 ஃபார்ம் தான் சமர்ப்பிக்கப்பட்டிருக்குன்னு பாக்குறோம். அதனால மக்கள் ஃபார்ம் கொடுத்துட்டு போனதுதான் சமர்ப்பிச்சாங்களா இல்லையா தெரியாம குழப்பமாக இருக்கும். அதனால இன்று இந்த வீடியோல நான் முழுக்க லைவா எப்படி ஆன்லைன்ல ஸ்டேட்டஸ் செக் பண்றது என்று காட்டப் போகிறேன். முதல்ல என்ன செய்யணும்னா, அரசு ரூல் படி எனுமரேஷன் ஃபார்ம்னா 2 காப்பி கிடைக்கும். ஒரு காப்பி நீங்க உங்ககிட்ட வச்சுக்கணும், இன்னொரு காப்பி பிஎல்ஓ கிட்ட கொடுத்து அவர்கிட்ட சிக்னேச்சர் எடுக்கணும். ஆனா சில இடங்கள்ல பிஎல்ஓ ஒரே ஒரு ஃபார்ம் தான் தர்றாங்கன்னு மக்கள் சொல்றாங்க. அதனால சேஃபஸ்ட் என்னன்னா, ஃபார்ம் நிரப்புறதுக்கு முன் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக் எதுவா இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷா புதிய ஃபார்ம்ல சரியா நிரப்பி தரலாம். ஃபார்ம் கொடுக்கும்போது நீங்க சிக்னேச்சர் போடணும், பிஎல்ஓ உடனே சிக்னேச்சர் எடுக்கணும். ஃபில் என்யூமரேஷன் ஃபார்ம் என்ற ஒரு ஆப்ஷன் இங்கே வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினாலே இங்கிருந்தே ஆன்லைன்ல ஃபார்ம் ஃபில் பண்ணவும் ஸ்டேட்டஸ் செக் பண்ணவும் முடியும். அதற்காக முதல்ல மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும். மொபைல் நம்பர் என்டர் பண்ணினதும் ஒரு கேப்சா கோட் வரும். அது எப்படி தெரிகிறதோ, கேபிட்டல் இருக்கா ஸ்மால் இருக்கான்னு அப்படியே சேமா டைப் பண்ணணும். பிறகு ரிக்வெஸ்ட் ஓடிபியை கிளிக் பண்ணணும். மொபைலுக்கு வெரிஃபிகேஷனுக்காக ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணி வெரிஃபை அண்ட் லாகினை கிளிக் பண்ணணும். லாகின் ஆனதும் மீண்டும் எனுமரேஷன் ஃபார்ம் என்று இருக்கும் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அங்கே உங்கள் ஸ்டேட் செலக்ட் பண்ணணும். அதற்கு பிறகு எபிக் நம்பர், அதாவது வோட்டர் ஐடி நம்பர் என்டர் பண்ணி சர்ச் கிளிக் பண்ணணும். சர்ச் செய்தவுடன் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் ஸ்கிரீன்ல வரும். இன்னும் பிஎல்ஓ ஃபார்ம் சப்மிட் பண்ணலன்னா ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் என்று ஆப்ஷன் கூட வரும். இந்த ஆப்ஷன் தெரிகிறதுனா ஃபார்ம் இன்னும் சப்மிட் ஆகலன்னு மீனிங். ஃபார்ம் பிஎல்ஓ அல்லது நீங்களே சப்மிட் பண்ணும் வரை இந்த ஆப்ஷன் இருக்கும். அதனால டெட்லைன் வரும் முன்னாடியே நிச்சயமா வெரிஃபை பண்ணிக்கணும். அடுத்து ஒரு செகண்ட் எபிக் நம்பர் என்டர் பண்ணி காட்டுறேன். பிஎல்ஓ சப்மிட் பண்ணிட்டா ஸ்டேட்டஸ் எப்படி வரும்னு. செகண்ட் எபிக் நம்பர் என்டர் பண்ணி சர்ச் கிளிக் பண்ணினவுடன் மெசேஜ் இப்படி தெரியும். யோர் ஃபார்ம் ஹாஸ் பீன் ஆல்ரெடி சப்மிட்டட் வித் மொபைல் நம்பர். ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் யோர் பிஎல்ஓ. இது வந்தாலே ஃபார்ம் பிஎல்ஓ சப்மிட் பண்ணிட்டாங்கன்னு கன்ஃபார்ம்டு. இனிமேல் நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இந்த போர்ட்டல்ல நன்றா ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். பிஎல்ஓ சப்மிட் பண்ணலன்னா ஆப்ஷன் தோன்றும், சப்மிட் பண்ணிட்டா ஆப்ஷன் வராது. டெட்லைனுக்கு முன்னாடி சரியாக வெரிஃபை பண்ணிக்கணும், இதுதான் முக்கியம். இந்த சர்வே வோட் ரைட்ஸை காக்க மட்டும் இல்ல, இது ஒருவர் இந்திய குடிமகனா இல்லையா அதை ப்ரூவ் பண்ற மிக முக்கியமான வெரிஃபிகேஷன். இப்போ கொஞ்ச நேரம் எடுத்துக்கொண்டா பிறகு பெரிய பிரச்சனை அவாய்ட் ஆகிடும். இப்போ நீங்க கொஞ்சம் நேரம் எடுத்து இந்த ப்ராசஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிப்பீங்கன்னா அது ஃபியூச்சர்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த தலைமுறையும் எனுமரேஷன் ப்ராசஸ் செய்யும்போது பழைய ரெக்கார்ட்ஸை தான் பார்த்து வெரிஃபை பண்ணுவாங்க. அப்போதான் புரியும் சரியான நேரத்துல டீடைல்ஸ் சப்மிட் பண்ணி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு. அதனால இந்த ப்ராசஸை லேசா எடுத்துக்காம காலத்துக்கு முன்னாடியே ஃபார்ம் ஃபில் பண்ணி போர்ட்டல்ல வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கணும். பிஎல்ஓ ஃபார்ம் சப்மிட் பண்ணலன்னு தெரிஞ்சா இந்த போர்ட்டல்ல அப்பாயின்ட்மெண்ட் பிஎல்ஓன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன்ல ரிக்வெஸ்ட் புக் பண்ணி பிஎல்ஓவோட கான்டாக்ட் பண்ணலாம். அதற்கான ஸ்டெப்ஸ்ல எபிக் நம்பர் என்டர் பண்ணணும். அதே மாதிரி ஹோம் பேஜுக்கு வந்ததும் புக் அ கால் வித் பிஎல்ஓன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எபிக் நம்பர் என்டர் பண்ணி சர்ச் செய்யறதுக்குள்ள அந்த ஏரியாவிற்கான பிஎல்ஓ டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல வரும். அதற்கு பிறகு எந்த மொபைல் நம்பருக்கு கால் வேண்டுமோ அந்த நம்பர் என்டர் பண்ண சொல்வாங்க. நம்பர் என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணிடுவீங்க. ஓடிபி வந்ததும் என்டர் பண்ணினா உங்கள் ரிக்வெஸ்ட் பிஎல்ஓ மொபைல் ஆப்ல ஷோ ஆகிடும், ஒரு பயனர் கான்டாக்ட் செய்ய விரும்புறாங்கன்னு. சில இடங்கள்ல சிட்டி ஏரியாஸ்ல பிஎல்ஓ வீட்டுக்கு வராம ஃபார்ம் கொடுக்காம இருக்கும் பிரச்சனை அதிகமா இருக்கே. அப்படி இருந்தா இந்த போர்ட்டல்லையே பிஎல்ஓ நம்பர் எளிதா எடுக்கலாம். பிஎல்ஓ கான்டாக்ட் டீடைல்ஸ் வேணும்னா போர்ட்டல்ல சர்ச் யோர் நேம்னு இருக்கும் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். அதுல எபிக் நம்பர் என்டர் பண்ணி சர்ச் கிளிக் பண்ணினா பிஎல்ஓ நேம், பிஎல்ஓ மொபைல் நம்பர், இஆர்ஓ டீடைல்ஸ், டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் டீடைல்ஸ் அனைத்தும் வரும். இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி பிஎல்ஓவோட பேசி ஃபார்ம் ஸ்டேட்டஸ் சரியாக தெரிஞ்சுக்கலாம். ஃபார்ம் சப்மிட் ஆகலன்னா அவர்களே சப்மிட் பண்ண சொல்லலாம். இதனால் முழு ப்ராசஸ்ல டிரான்ஸ்பரன்சி இருக்கும். பிஎல்ஓ சப்மிட் பண்ணாங்களா இல்லையான்னு கிளியரா புரியும். அடுத்து எந்த அப்டேட்டும் கவர்மெண்ட்ல இருந்து வந்ததும் அதுக்கான செப்பரேட் வீடியோ நான் செய்து அப்லோட் பண்ணுவேன். ஆன்லைன் ஆஃப்லைனா எனுமரேஷன் ஃபார்ம் எப்படி பூர்த்தி பண்றதுன்னு முன்பே டீடைல்டா வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க்ஸ் இருக்கும்.
2003 2002 வோட்டர் லிஸ்ட்ல பெயர் எப்படி சர்ச் பண்ணுவது அதுக்கான ஈஸி மெத்தடும் நான் காட்டியிருக்கேன். அந்த வீடியோவின் லிங்குகளும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலுக்கு புதியவர்களானால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் மறுபடியும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். அதுவரை குட் பை, ஜெய் ஹிந்த்.